Good morning champions. I am Selvakannan from Gate Zone. He is Vaishnavan from Gate Zone. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேலஞ்சஸ் மிட் கேமில் இஎம்ல வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் பார்க்கலாம். ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்னன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்ணும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுங்கிறத வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இதனோட கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இந்த மாதிரி தான் அதனோட இது இருக்கும். ஸோ இது வந்து தீட்டா என்ன தீட்டாவில் வந்து நம்ம வந்து அந்த இது த்ரோ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படிங்கிறது. ஸோ அதோட ஹைட் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூ சைன் தீட்டான்னு சொல்கிறாங்க. அதே வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே இந்த இது தான் வந்து மியூ. நெக்ஸ்ட் இதோட ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூ ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g அப்படின்னு சொல்லி வரும். அதே வந்து டைம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம்னா u sin தீட்டா மட்டும் வரும். அதே வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா u ஸ்கொயர் sin 2 தீட்டா டிவைடட் பை ஜின்னு வரும். இதே வந்து ரேஞ்சில் வந்து ஆர் மேக்ஸாக ஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீட்டாவோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணுவாங்கன்னா 45 டிகிரியில் வந்து இது பண்ணாதான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாங் ஜம்பில் வந்து ஒரு பர்சன் வந்து அவரோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை வந்து ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஜம்ப் பண்ணும்போது 45 டிகிரியில் வந்து ஜம்ப் பண்ணால் தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போக முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 45 இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லினா இங்கே 2 தீட்டான்னு இருக்குது. ஸோ 45 சப்ஸ்டிட் பண்ணால் sin 90 மாதிரி sin 90யோட வேல்யூ வந்து 1. ஸோ ஆர் மேக்ஸ் வந்து ஃபைன் பண்ணும்போது யூ ஸ்கொயர் பை ஜி மட்டும் வரும். அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் வந்து y இதில் இருக்கிறத வந்து யூ சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அதுவே வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிறத வந்து யூ காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து நம்ம மியூன்னு எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இது தீட்டா ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் போகிற இது வந்து தீட்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2gன்னு சொல்லியிருக்காரு. டைம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம யூ சைன் தீட்டான்னு சொல்லியிருக்காரு. அதே ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜின்னு சொல்லியிருக்காரு. அதே மேக்ஸிமம் ரேஞ்ச் நமக்கு வேணும்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்போவுமே வந்து 45 டிகிரியில் இது லான்ச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் நமக்கு எப்போவுமே. அதனால் தீட்டா வந்து 45 நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். தீட்டா 45 சப்ஸ்டிட் பண்ணும்போது சைன் 2 × 45 90, சைன் 90 = 1 அப்படின்னா யூ ஸ்கொயர் பை ஜின்னு ஸ்ட்ரைட்டாக நமக்கு கிடச்சிடுது. மேக்ஸிமம் ரேஞ்ச் நமக்கு என்னென்னு தெரியணும்னா யூ ஸ்கொயர் பை ஜிங்கிறத சொல்லியிருக்காரு ஃபார்முலா நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் ஒர்க்கை வந்து யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெர்னாலி அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு இந்த விர்ச்சுவல் ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விர்ச்சுவல் ஒர்க் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விர்ச்சுவல் ஒர்க் இஸ் டன் பை ஆக்சுவல் ஒர்க்னால நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே இதில் விர்ச்சுவல் ஒர்க்கில் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வந்து விர்ச்சுவல் ஒர்க் வந்து 0வாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக விஷுவல் ஒர்க்குங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா வந்து பெர்னோலிஸ் சொல்லியிருக்காரு. விஷுவல் ஒர்க் வந்து ஆக்சுவல் ஒர்க்கால் செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே விஷுவல் ஒர்க் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் வந்து விஷுவல் ஒர்க்கோட ஃபார்முலா 2 வந்து 0வா இருக்கும். விர்ச்சுவல் ஒர்க் வந்து 0வா இருக்கும். ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல விர்ச்சுவல் ஒர்க் வந்து 0வா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் ஆஃப் புள்ளி அதை சொல்லுங்க, அதை பற்றி என்னென்ன. சிஸ்டம் ஆஃப் புள்ளியில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட் சிஸ்டம் ஆஃப் புள்ளி, செகண்ட் சிஸ்டம் ஆஃப் புள்ளி, தேர்ட் சிஸ்டம் ஆஃப் புள்ளின்னு சொல்லி 3 டைப் இருக்குது. இதில் ஃபஸ்ட் சிஸ்டம் ஆஃப் புள்ளியில் வந்து வெலாசிட்டி ரேஷியோ ஃபைன் பண்ணணும். அப்படி விஎல்னா வெலாசிட்டி ரேஷியோ ஃபைன் பண்ணால் என்ன ஃபார்முலா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுதுன்னா 2n என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் புள்ளிஸ். அதே வந்து செகண்ட் சிஸ்டம் ஆஃப் புள்ளியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெலாசிட்டி ரேஷியோ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தேர்ட் சிஸ்டம் ஆஃப் புள்ளியில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் 2n - 1 இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சிஸ்டம் ஆஃப் புள்ளியில் மொத்தம் 3 டைப் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் புள்ளியில் 1, 2, 3 அதில் வந்து வெலாசிட்டி ரேஷியோ எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் புள்ளியில் 2n இருக்கும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் புள்ளிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே செகண்ட் சிஸ்டமில் வந்து எப்படி இருக்குன்னா வெலாசிட்டி ரேஷியோ n இருக்கும். அதே தேர்ட் சிஸ்டமில் வந்து 2n - 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து சிஎம்ஜி இதில் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் அதனோட ஹைட்டு டைமு எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அதெல்லாம் கிளியராக சொல்லியிருக்காரு. விஷுவல் ஒர்க்கை பற்றி சொல்லியிருக்காரு. சிஸ்டம் ஆஃப் புள்ளியில் வந்து வெலாசிட்டி ரேஷியோ எல்லாம் கிளியராக சொல்லியிருக்காரு. வைஷ்ணவனுக்காக எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்.